ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் எந்தெந்த ஊரில் இருந்து என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லா வேலையும் என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக செய்கிற வேலைகளை மட்டும் உங்களுக்கு காமிக்கலான்னு வந்திருக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய கோலம் போடலான்னு போட்டேங்க. ஸ்டார்டிங்லேயே தப்பாயிடுச்சு. அதனால் ஒரு துணியை வச்சு தொடச்சி பாதி போட்டாச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் டவுட் வந்துச்சு, என்ன வரும்னு தெரியலங்கிறதுனால எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அவங்கள கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு கரெக்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோலம் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் கோலம் எப்படி வந்திருக்குன்னு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்னென்ன வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ் வேணுமா இல்லை கோலம் வேணுமாங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணுறேன். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு போர் அடிக்குதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி பார்த்துக்கிறேன். பாருங்கள், கோலம் போட்டு முடித்தாச்சு. இப்போ அடுப்பு கீழேயும் அடுப்புக்கு மேலேயுமே கோலம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இன்னும் மாடு கட்டணும் இல்லைங்க, அந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலான்னு வந்துட்டேன். ஸோ பாருங்கள், வியூ எவ்வளோ அழகாக இருக்குது. காலையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக அதை கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் சாணி வர ஆரம்பிச்சிட்டேங்க. பெரியம்மா அம்மா கூடலாம் அடிக்கடி நின்று பேசிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ வாங்க மாட்டுக்கு தண்ணி வச்சிடலாம். பாதி பெருக்குனேன், அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சின்னு மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பெருக்கிக்கலான்னு மாட்டுக்கு தண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. மாட்டுக்கு தண்ணி வச்சு முடிக்கிறதுக்குள்ளே அப்பா வயல்லேருந்து வந்துட்டார். அதனால் மாடு ஓட்டி அவர்கிட்ட கொடுத்துட்டு ஏரிக்கு அவரை போக வச்சுட்டு நம்ம வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம விளக்குலாம் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணலான்னு. கோல மாவு, பேக்கிங் சோடா, மஞ்சள், அதுக்கப்புறமா கோதுமை மாவு, கொஞ்சம் மஞ்சள். ஸோ நான் அந்த சர்ஃப் எக்ஸல் ஆட் பண்ணது ஞாபகம் இல்லாமல் மஞ்சத்தூள் போட்டேன். அதனால் கலரே மாறிடுச்சு, ரியாக்ட் ஆகிடுச்சு போல். நாங்கள் எப்போவுமே அதுக்குன்னு பவுடர் விற்கும்ல, அது வச்சு தான் வாஷ் பண்ணுவோம். அது காலி ஆகிட்டு அதனால் நம்மளே ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணி வாஷ் பண்ணோம். அந்தளவுக்கு பளிச்சுன்னு ஆகலை, இருந்தாலும் ஓரளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி காலையில் தோசையும் கார சட்னியும் தான் செய்யலான்னு இருக்கேன். நான் எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கிடுவேன். அது கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி நான் பண்ணுறது. நம்ம தனித்தனியாக வதக்கி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். வெங்காயம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி, வரமிளகா போட்டு கூட நம்ம செய்யலாம். ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இது செய்கிறேன். சில பேர் பருப்புலாம் கூட போட்டு செய்வாங்க, பருப்பு, இஞ்சிலாம். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இது தான் வரும்ன்றதுனால டைம் இல்லை, இது ஈஸியாக முடிச்சாச்சு. இன்னும் இஞ்சி போட்டு செஞ்சால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. இப்போ வாங்க அது சட்னி ஆறுறதுக்குள்ளே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த டிவிலலாம் நம்ம தோசை ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது ஊற்றி சாப்பிட்ற மாதிரி அந்த ஹேபிட் எங்களுக்கு இல்லை. ஸோ ஊற்றி வச்சுருவோம், ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கூட நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். அதனால் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இல்லை. அப்பாவுக்கும், அண்ணனுக்கும், அம்மாவுக்கும் சரி சூடாக சாப்பிட்ணுன்லாம் இல்லை. நாங்கள் ஊற்றி ஃப்ரீயாக இருக்கும்போது ஊற்றி வச்சுட்டு சாப்பிட்றோம். தோசை அழகாக ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே நெய்யும் போட்டுக்கலாம், இல்லை எண்ணெயும் போட்டுக்கலாம். நெய் எப்போவுமேலாம் இருக்காதுங்க, எப்போயாவது தான் இருக்கும். அந்த டைமில் மட்டும் நெய் தோசை போடுறது. மற்ற டைமில் கொஞ்சமாக எண்ணெய். இது நான்ஸ்டிக் தவாங்கிறதுனால அவ்வளோவா ஒட்டாது, நல்லா தான் வரும். வாங்க திருப்பி போட்டுக்கலாம். திருப்பியாச்சு, நல்லா வந்துடுச்சு தோசை. சில டைம் ஒயிட் கலர்லேயே இருக்கும் தோசை, அது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், லெதர் மாதிரி. இது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக சாஃப்டாக இருக்கும்.
ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஒரு வழியாக. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா புல் அறுக்க போகிறோம், நானும் அப்பாவும் சேர்ந்து. ஸோ காலையிலேயே புல் அறுத்துட்டா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குங்கிறதுனால புல் அறுத்துட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சா, லன்ச் வந்து செய்யணும். அதனால் நம்ம காலையிலேயே புல் அறுக்க போயாச்சு ஒரு 10 மணி போல். அப்பாவுக்கு வந்து வீடியோவில் வர்றதுக்கு வந்து ஒரு கூச்சம், ஆனால் நல்லா பேசுவார் வீடியோவில். சம்டைம்ஸ் கூச்சப்படுவார். அங்கே பாருங்கள் தென்னை மரம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கிட்டே எங்கள் அப்பா கூட பேசிக்கிட்டே போனேன். எங்கள் அப்பா நான் கேமரா எடுத்துகிட்டு வர்றது பார்க்காம அவரும் பேசிகிட்டே வந்தார். எனக்கு வேறு டவுட்டு, கேமரா ஆனில் தான் இருக்கான்னு திரும்பி பார்த்துட்ருந்தேன். பாருங்கள் திரும்ப பார்க்குறேன். அதுக்கப்புறம் அப்பா போயிட்டுருக்காரு முன்னாடி. இப்போ அப்பா அறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளோட ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டு நம்மளும் போய் அறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். புல் அறுக்க வந்தாலே ரொம்ப டயர்டாயிருங்க, பயங்கர ஸ்வெட் ஆகும். ஸோ நம்மளுக்கு இந்த அப்பா அங்கே ஸ்டார்டிங்கில் இருக்காரா, நம்ம இங்கே எண்டிங்கில் இருக்கோம். நம்ம இங்கேருந்து அறுத்துட்டு போக போக அப்பா அங்கேருந்து அறுத்துட்டு வந்துட்டுருவாங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த வரப்பு தான். நான் உங்களுக்கு அறுத்துட்டு காமிக்கிறேன். பயிரெலாம் பாருங்கள், கதிர் வாங்குகிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த டைமில் மழை வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், பயிரும் நல்லா செழிப்பாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் தண்ணி விட்டாலுமே அது மழை பெஞ்சாதாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்கவே அழகா. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு மழை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூஸில் சொல்லியிருந்தாங்க நாளைக்கு மழைன்னு. ஸோ பார்க்கலாம், மழை வந்தால் ரொம்ப நல்லதுங்க. கடலக்காய் செடிலாம் கூட ரொம்ப வதங்கி போயிருக்கு. மழை வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம பேசிகிட்டே இருந்து வீடியோ எடுத்துன்னே இருந்தால் அப்பா கோவப்பட்டுருவார். நம்ம வந்து புல்லை அறுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். எங்கே புல்லை அறுக்கிறோம் அறிவாகவே காணுன்னு பார்ப்பீங்க. இதோ இங்கே தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு அறுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தட்டி விட்டுட்டு அறுக்கணும். இப்போ பாருங்க அறுத்து முடிச்சாச்சு. அப்பா அங்கே வராங்க, நான் அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேன். நான் அங்கேருந்து அங்கே வரைக்கும் அறுத்து விட்டுருக்கேன். ஸோ பயங்கர டயர்டாயிடுச்சுங்க. எப்படியோ ஒரு வழி அறுத்தாச்சு. பயிர் சின்னதாக இருக்கும்போது வேர்க்காது. இப்போ பயிரெலாம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால நல்லா ஸ்வெட் ஆகுது, அனல் அடிக்குது, ரொம்ப வேர்த்துருச்சு. பாருங்கள், என் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வேர்வைன்னு. இப்போ கட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அறுக்கணுங்க, இது பத்தாது மாடுங்களுக்கு. ஸோ அப்பா அங்கே தூக்கிட்டு வந்து வச்சுட்டு அங்கே கொஞ்சம் அறுக்கணும். அதையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அறுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுதாங்க தெரியுதுங்களா, நெல்லிக்காய் மரம், கொய்யாக்காய் மரம் ரெண்டும் ஒன்றா இருக்குது. அதில் காய் நிறைய இருக்கும்போது நம்ம அறுவடை பண்ணும்போது காமிக்கிறேன். இது கிணறுங்க, கிணத்துல பாருங்கள் தண்ணியே இல்லை. ஒரு பை இருக்குல்ல, அது நான் மருந்து போட வரும்போது போட்டுட்டு பக்கத்தில் வைக்கும்போது காற்றடிச்சு வந்துச்சு. பாருங்க ஒரு புடவையில் அறுத்துடணுமா, இப்போ இங்கே வந்து இன்னொன்று அறுத்து முடிச்சாச்சு. இப்போ அப்பாவை தூக்கிட்டு கிளம்பிட்டாரு, நம்மளும் தூக்கிட்டு கிளம்பலாம். அதிகமாக இருக்கிறது அப்பா தூக்கிக்குவார், கம்மியாக இருக்கிறது நான் தனியாக தூக்கிக்குவேன். தூக்கியாச்சு. இப்போ ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. இப்போ வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீரை பொரியல் வேறு செய்யணும். இப்போ வாங்க கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து தண்டு கீரை. அப்பா நேற்று சந்தையில் தண்டு கீரை வாங்கிட்டு வந்திருந்தாரு. எனக்கு கீரைனாலே ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே எனக்கு கீரை வாங்கிட்டு வருவாங்க, அப்பாவும் சரி அம்மாவும். எப்படி கீரை பொரியல் செய்யலாம், இதில் வந்து நான் முட்டை சேர்த்து செய்கிறேன். முட்டை சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முட்டைக்கு பதில் தேங்காய் பூவும் சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதங்கினதும் கீரை போட்டுக்கணுங்க. இதுதான் ப்ராசஸ்ஸு. ரொம்ப ஈஸியாக, இது வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. கீரை ஏன் நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. கீரை சாப்பிட பழகிட்டிங்கன்னா உண்மையாகவே டெய்லியும் கூட சாப்பிட்ற அளவுக்கு தோணும். என்ன இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் கீரை மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க. கீரை வந்து கோல்டு, ஒரு கீரை கோல்டு, ஒரு கீரை வந்து நார்மலு. இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ப மிளகா சேர்த்துக்கணும்.
இந்த தண்டுக்கீரை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கீரை வந்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது. நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்கிறதுனால நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், கேமராமேன் எங்கெங்கேயோ ஃபோக்கஸ் பண்ணி சாவடிக்கிறாரு. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கீரை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு கிட்ட உட்காந்தாலே இப்படி தாங்க மூஞ்சி ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. நான் இனிமேல் மாற்றிக்கிறேன். அது அடுப்பில் ஈரமாக இருக்குல்ல, வெறும் கொஞ்சம், அதனால் புகை வருது. அதெல்லாம் நான் இனிமேல் மாற்றிக்கிறேங்க. பாருங்கள், டியூஷன் பிள்ளைங்களாம் சண்டே லீவுங்கிறதுனால இங்கே வந்துட்டாங்க வீட்டுக்கிட்ட. அவங்களும் வீடியோவில் வரேன்னு சொல்லிகிட்டே இருந்தானுங்க. அவங்களையும் ஒரு இடத்துல ஒருத்தரையும் காமிச்சாச்சு. இப்போ கீரை பாருங்கள், நம்ம போட்டது வந்து பாதியாக ரெடியூஸ் ஆகி வந்திருக்கு. தண்டு கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஒரு டம்ளர் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப புகை வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் நம்ம கிச்சன்லேயே போய் சமைக்கலாம். கேஸ் ஸ்டவ்லேன்னு கேஸில் எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. உண்மையாகவே ரொம்ப தாங்கவே முடியலங்க. அதுக்கப்புறம் 2 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இது 2 கட்டு கீரைங்க. இது பாருங்கள், ஒரு கட்டு ஆயிடுச்சு. நல்லா முட்டை போட்டு இறக்கிட்டா சூப்பரான கீரை பொரியல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம புல் அறுத்துட்டு வந்ததுக்கும் இது சாப்பிட்றதுக்கும் நல்ல எனர்ஜி பூஸ்டப் ஆயிரும். அவ்வளோதாங்க, கீரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், நான் இதில் சொல்ல மறந்துட்டேங்க. நான் பூண்டு போட்டேன். ஸோ பூண்டு போட்டாவே ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ வாங்க நம்ம ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம். இது கூட ரசம் வச்சுருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு கீரை கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாகவே நல்லா இருந்ததுங்க. இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வாங்க, நம்ம நேற்று விதை போட்டோம்ல, அது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. இன்னும் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான vlogல வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is bye from திவ்யா சாமிநாதன். பாய் பாய்.